ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சுற்றுப்பயணத்துல ரொம்ப பிஸியா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி போற இடத்துலலாம் என்ன பண்றாரு, அறிக்கைகளை வாரி தூவி விட்டுட்டு இருக்கிறாரு. அவர் எந்த நம்பிக்கையில விடுறாரு அப்படின்னா, ஆட்சிக்கு வரமாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நிறைய வாக்குறுதிகள் என்ன பண்றாரு சொல்றாரு. அவருக்கு அசட்டு தைரியம், நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோம், மக்கள் மத்தியில நம்ம வரவேற்பு பெற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாரு, வாக்குறுதிகள் அள்ளி தூவுறாரு. அப்படி ஒரு வாக்குறுதி அள்ளி தூவிதான் இப்ப எசக பொசகா மாட்டின்னு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. என்ன அப்படின்னா, முன்னாடி இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது என்ன சொன்னார்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை விட்டார், அறநிலைத்துறை காசு எடுத்து கல்விக்கு கொடுக்கலாமா, கல்லூரி கட்டலாமா அப்படின்னு. இதை வார்த்தையை விட்டுட்டு எசக பொசகா மாட்டினார். ஏன்னா ஹிஸ்டரி, பயாலஜி எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பிட்டாங்க. பாருங்க, உங்க ஆட்சியிலே பண்ணிருக்கீங்க, நீங்களே பண்ணிருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுனால பேக் வாங்கிட்டாரு. நான் அப்படி சொல்லல, இப்படி சொன்னேன், நான் இப்படி சொன்னது அப்படி மாத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, மொழிப்பிட்டாரு. இப்ப என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது அறநிலைத்துறை கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல யாருன்னா வீடு வசிஞ்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு பட்டா வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதிமுக ஆட்சி என் தலைமையில் அமைஞ்சிச்சுன்னா, என்ன முதலமைச்சரா நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, யாரெல்லாம் கோயில் நிலத்துல வீடு கட்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் கோயில் நிலத்தை அபகரிச்சு வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பட்டா அப்படின்றத சொல்லிட்டாரு. இது பாஜக மத்தியிலும் இந்து முன்னணி மத்தியிலும் கொதிச்சு எழுந்து போற அளவுக்கு என்ன பண்ணிருக்கு, எதிர்ப்புகளை வந்து என்ன பண்ணிருக்கு, எழும்பியிருக்கு. திமுக வந்து அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட நிலங்களை கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற, அபகரிச்சு வச்சிருக்கிறவங்க மத்தியில நிலங்கள் எல்லாம் மீட்டுட்டு வராங்க. இப்ப பாத்தீங்கன்னா எத்தனாயிரம் கோடி நிலங்கள் என்ன பண்ணிருக்காங்க, மீட்டு இருக்கிறாங்க. தனிநபர் அவங்க வசம் இருந்த கோயில் நிலத்தை, அறநிலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அந்த நிலங்களை இடத்த அவங்க அபகரிச்சு வச்சிருந்த மீட்டு என்ன பண்ணிருக்காங்க, அறநிலையத்துறையில சேர்த்திருக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, பாஜக எல்லாம் என்ன பண்றாங்க, கடும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எப்படி நீங்க வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஆனா இங்க கூட்டணியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, கோயில் நிலத்துல இருக்கிறவங்களுக்கு நான் வீட்டு பட்டாவே போட்டு குத்துறேன், அவங்க கிட்ட அபகரிக்கலாம் மாட்டேன், அவங்களுக்கு பட்டாவே போட்டு குத்துறேன், அந்த இடம் அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இப்போ ஒருத்தர் கோயில் நிலத்துல காம்ப்ளெக்ஸ் நடத்திருக்கிறாருன்னு வச்சுங்களேன், 4-5 மாடி காம்ப்ளெக்ஸ் நடத்தி இருக்கிறாரு அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் அவருக்கு சொந்தமாக்கிடுவாங்க, பட்டா குத்துருவாங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிற வாக்குறுதி. இப்போ ஒரு கோயில் நிலத்துல ஒரு ஏக்கர்ல என்ன பண்ணிருப்பாங்க, வீடுகளை கட்டி வச்சிருப்பாங்க, அந்த வீடுகளுக்கு எல்லாம் பட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. இப்போ உதாரணத்துக்கு அரசு புறம்போக்கு நிலம் நிறைய இருக்கு, அந்த இடத்துல இந்த கோயில் நிலத்துல வசிக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல நான் பட்டா கொடுக்குறேன், அவங்க வீடு கட்டி அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது நியாயமான பேச்சு, வரவேற்கத்தக்க ஒரு திட்டம். ஆனா கோயில் நிலத்தை அபகரிச்சு வச்சிருக்கிறவங்க, கோயில் நிலத்துல வீடு கட்டி வச்சிருக்கிறவங்களுக்கு நான் பட்டா வழங்குவேன் அப்படின்னா இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்து முன்னணியும் இந்து முன்னணியும் பாஜகவும் கொதிச்சு போய் எழுந்திருக்கிறாங்க. இந்து முன்னணியிலிருந்து கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. எப்படிங்க அவர் சொல்லலாம், கோயில் நிலத்தை தனிநபரை ஆக்கிரமிக்கிறதுக்கு எப்படி சொல்லலாம், கோயில் நிலத்தை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போராடிட்டு இருக்கோம், ஆனா கோயில் நிலத்துல வசிக்கிறவங்களுக்கு பட்டா வழங்குன்னு சொல்லிட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணியில என்ன பண்ணிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி மேல நெருப்ப தூக்கி வீசி இருக்கிறாங்க. ஒரு படி போய் மேல வந்து நான் சொல்லிட்டாரு அண்ணாமலை அவர்களு, கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாரு, நாங்க சொல்லல. இப்போ நாங்க சொல்றோம், கூட்டணி வேறு கொள்கை வேறு. எங்களுடைய கொள்கை கோயில் சம்பந்தப்பட்ட நிலங்களை மீட்கணும், தனிநபர் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற அபகரிச்சு வச்சிருக்கிற இடத்த மீட்கணும். ஆனா இத சொந்தமா பட்டா போட்டு கொடுப்பேன்னு எடப்பாடி பழனிசாமி எப்படி சொல்லலாம்? அவர் முதலமைச்சர் ஆனாலும் இந்த திட்டத்துக்கு நாங்க ஒத்து வர மாட்டோம், எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் இந்த திட்டத்துக்கு நாங்க ஒத்து வர மாட்டோம் அப்படின்னு இப்பவே பாஜக தெல்ல தெளிவா சொல்லிச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஏமாத்துறாரா இல்லையா, மக்களை எந்த அளவுக்கு ஏமாத்துறாரு பாருங்க. போற இடத்துல கொஞ்சம் குஜாலம் ஆயிட்டாருன்னா ஐயா வாயிலிருந்து வர வார்த்தைகள்லாம் மக்களை கவர் பண்ணிடும் அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஆனா அது அவருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கவே இல்லை. இப்ப மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்குறாரு, எந்த அளவுக்கு மக்களை ஏமாத்துறாரு அப்படின்றத மக்கள் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். இவரு கொண்டு வர அறிக்கை, தேர்தல் அறிக்கையில திட்டங்களையே கூட்டணியில இருக்கிற பாஜக சம்பந்தமே படல, ஒத்தே வரல. அப்ப எப்படி இவரு செயல்படுத்துவாரு,
நாளை பின்ன எதிர்ப்புகள் வருதுன்னா இவர் எப்படி செயல்படுத்துவாரு? நீங்க வேணா கொஞ்ச நாள் பாருங்க, அறநிலைத்துறை காசு எடுத்து கல்விக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமியோட வாய் எதிர்ப்புகள் அதிகமா கிளம்பும் போது மாத்தி பேசுச்சு. இப்போ இந்த விவகாரத்திலும் கோயில் நிலங்களை இருக்கிறவங்களுக்கு நான் பட்டா தருவேன் அப்படின்னு சொன்ன வாய் இன்னைக்கு எதிர்ப்புகள் அதிகமா கிளம்பி இருக்கு. பாஜக மத்தியிலும் இந்து முன்னணி மத்தியிலும் எதிர்ப்புகள் அதிகமா கிளம்பி இருக்கு. இந்த வாய் எப்படி மாத்தி பேச போகுது அப்படின்றத நல்லா எழுதி வச்சு பாருங்க. நாளைக்கே அவர் என்ன பண்ணலாம், நான் இப்படி சொல்லல, வேற மாதிரி சொன்னேன், இது திமுக காரங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேல பழிய போட்டு என்ன பண்ணுவாரு, அப்படியே பல்ட்டி அடிப்பாரு எடப்பாடி பழனிசாமி. இதுதான் வாடிக்கையா வச்சுட்டு இருக்காரு. அப்பவும் அப்படிதான் சொன்னாரு. அறநிலைத்துறை காசு எடுத்து கல்விக்கு எப்படிப்பா கொடுக்கலாம், கல்லூரி எப்படி கட்டலாம் அப்படின்னு சொன்னாரு. எதிர்ப்புகள் அதிகமா வரும்பொழுது என்ன சொன்னாரு, மக்கள் மத்தியில எதிர்ப்பு அதிகமா வந்துச்சு. உடனே என்ன சொன்னார்னா, திமுக மாத்தி சொல்லி, நீங்க பேசின வார்த்தைய இவங்க எப்படி சார் மாத்தி எழுத முடியும்? திமுகவுக்கு நான் இதே வேலையா? எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுவாரு, அதை மாத்தி போடுறது, வார்த்தையை விடுறது, வாயை விடுறது எடப்பாடி பழனிசாமி. அப்ப எப்படி திமுக மாத்தி பேசும்? திமுக அப்படி மாத்தி சொல்லும். இப்ப இதே வேலைதான் இன்னைக்கு கோயில் நிலங்களை வசிக்கிறவங்களுக்கு நான் பட்டா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இது எதிர்ப்புகள் அதிகமா கிளம்பி இருக்கு. இந்த பிரச்சனை பூதாகரமா கிளம்பும் பொழுது எடப்பாடி பழனிசாமி திமுக மேல பழிய போட்டு ஈஸியா மாத்திட்டு போடு. இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு வேலையாவே இருக்குது. ஒரு திட்டங்களை உருப்படியா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதுல ஸ்டேபிளா நின்று இருக்கிறாருன்னா இல்லவே இல்லை. எதனா ஒரு இடத்துல வார்த்தை விடுறது, அதுக்கு எதிர்ப்புகள் அதிகமா வரும்போது, கண்டனங்கள் அதிகமா வரும்போது அது திமுக மேல பழிய போட்டு மாத்தி போட்டு போயிட்டே இருக்கிறாரு. இதுதான் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு பாஜக தெள்ள தெளிவா சொல்லிருச்சு, ஒருபோதும் இதுக்கு நாங்க சம்பந்தப்பட மாட்டோம், ஒருபோதும் இதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். நாளை பின்னே எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்து கோயில் நில வசிக்கிறவங்களுக்கு வீட்டு மன பட்டா கொடுக்குற நீங்க பட்டா கொடுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நாங்க ஒத்து வர மாட்டோம், நாங்க அதுக்கு தடையா நிற்போம், அப்படி நாங்க விட மாட்டோம். கோயில் நிலங்களை மீட்போமே கண்டி அவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருவங்களுக்கு பட்டா நாங்க தரவே மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஓப்பனா சொல்லிட்டாரு. கொள்கை வேறு, கூட்டணி வேறுங்க. கொள்கை தான் எங்களுக்கு, இந்த கொள்கை தான், கோயில் நிலங்கள் எல்லாம் மீட்கணும், இதான் எங்க கொள்கை. இந்த கொள்கைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவா வந்தா ஓகே, எதிரா பண்ண நாங்க எப்படி விடுவோம்? அதெல்லாம் விட மாட்டோம், கோயில் நிலங்களை மீட்போம், பட்டால யாருக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி திட்டத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே அண்ணாமலை அவர்கள் முன்னாடி வந்து சொல்லியிருக்கிறார், இது கூட்டணிக்கு சாத்தியமா? என்னப்பா அண்ணாமலை அவர்கள் திரும்ப எடப்பாடி பழனிசாமி பேசுற பேச்சுகளா கோல் மேல கோல், சிக்ஸ் மேல சிக்ஸ் அடிக்கிறாரு, ஒரு வார்த்தை கூட அவர் பேச விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ரொம்ப கொதிச்சு போயிருக்கு. இங்க இந்து முன்னணியும் பாஜகவும் கொதிச்சு போயிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி மேல. எதுக்குப்பா ஒரு தேவையில்லாம இது மாதிரி வார்த்தைகளை விடுறாரு? கூட்டத்தை பார்த்தா உணர்ச்சி வசத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க. மக்களுடைய கூட்டம் அதிகமாயிருச்சுன்னா இவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாரு அப்படின்னு தான் இந்த பக்கம் எதிர்ப்புகள் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. சோ இந்து முன்னணியின் மத்தியில கண்டனங்கள் பயங்கரமா எழும்பிருக்கு. எடப்பாடி பழனிசாமி இதுல பல்டி அடிக்காம இருப்பாரா? இல்ல நான் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுதான் ஆவேன், கோயில் நில வசிக்கிறவங்களுக்கு நான் பட்டா கொடுத்துதான் ஆவேன், பாஜக எதிர்த்தாலும் சரி இந்து முன்னணி எதிர்த்தாலும் சரி நான் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவேன், அதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நிக்கிறாரா இல்ல பேக் அடிக்கிறாரா அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். கோயில் நிலத்துல வசிக்கிறவங்களுக்கு நான் பட்டா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. இதற்கு பாஜகவும் இந்து முன்னணியும் முழுசா என்ன பண்ணிருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.